சமீபமாக அந்த மையவாடிக்கு பின்னாடி உள்ள இடங்கள்ல சைட்டு போட்டதாக ஒரு தகவல். தினமுமா சாக முடியும் மையவாடியை வந்து என்ன டீ கடையா தினமும் போயிட்டு வர்றதுக்கு, எப்ப செத்து போறோம்னா அப்பதான் அடக்க முடியும். ஒரு சடலத்தை அடக்கம் செய்து வந்த பிறகு அவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா தண்ணியை ஃபுல்லா விட்டுறது. தண்ணியை ஃபுல்லா தென்னந்தோப்புல தண்ணி பாய்க்கிற மாதிரி விட்டு லைட்டா அந்த பக்கம் தண்ணியை விட்டா என்ன ஆகும் நினைச்சு பாருங்க. சடலம் மிதக்கிற அளவுக்கு எல்லாம் வந்திருக்கு, அநியாயம் நடந்திருக்கு. இஸ்லாமியர்களுடைய மையவாடிகளை, அடக்க ஸ்தலங்களை, கபிரிஸ்தான் நிலங்களை ஆட்டைய போட்டு அனுபவித்துக் கொண்டிருக்கிற நிறைய இடங்கள் இருக்கிறது. அந்த 9 ஏக்கர்ல ஒரு 9 ஸ்கொயர் ஃபீட் கொடுக்கறதுக்கு உனக்கு வலிக்குது, நீ இன்னைக்கு அனுமதி தரல அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய கை சேதத்தை இந்த சமுதாயம் சந்தித்திருக்கின்றது. நாளைக்கு உங்க சொந்த இடத்துல கூட உங்களை புதைக்க விட மாட்டாங்க. கடன் கொடுத்தா உங்களுக்கு நான் பெருக்கி விடுவேன், நீ கடன் கொடுக்கலன்னா நான் அடிச்சு பொண்ணே போடுவேன்னுங்கிறேன். அப்புறம் செந்தில் பாலாஜி சொன்னானாமா இதுல ரோடு போட்டுக்கோ அப்படின்னு. அவருடைய அனுமதியில தான் நான் இப்ப புல்டோசர் விட்டு வழக்குலாம் இடிச்சேங்கிறேன். செந்தில் பாலாஜி நினைச்சிட்டு அவருதான் சொன்னாராமா ரோடு போட்டு கொடுத்தது அப்படின்னு. தர முடியாதுங்க, இதெல்லாம் பிரச்சனையில இருக்குது, இதெல்லாம் இங்க ஆகாது, நீங்க வெளியே எங்க அடிக்க போயிட்டாங்க. புறம்போக்குன்னு கொண்டு வந்திருக்காங்க. இது 200 வருஷத்துக்கு முன்னால திப்பு சுல்தான் கொடுக்கப்பட்ட நிலம், 9 ஏக்கர் நிலம். 9 ஏக்கர் நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டு வீடு கட்டுவதற்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. எந்த வீட்டு பணிகளுக்கும் எந்த அனுமதியும் இல்லை, எந்த அனுமதியும் பெறாம இந்த வீடுகளெல்லாம் கட்டிருக்காங்க. மேட்டுப்பாளையம் பகுதியில் இஸ்லாமியர்களுடைய அடக்கஸ்தலத்தில் ஒரு பெரிய ஆக்கிரமிப்பு நடந்திருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 200 வருட பழமையான ஒரு இடத்த வந்து இன்றைக்கு அபகரிக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வலியுறுத்தி காணொலிகள்லாம் வெளியாயிட்டு இருக்குது. கபிரிஸ்தான் சம்பந்தமாக இருக்கக்கூடிய இந்த நில அபகரிப்பு என்ன கூடுதல் தகவல் இருக்கு? நேற்றைய முன்தினம் ஆரம்பிக்கப்பட்ட பிரச்சனை நேற்று இரவு தான் முடிஞ்சுது. கோவை மாவட்டத்துல ஆலிபாளையம்ங்கிற ஒரு வில்லேஜ்ல இஸ்லாமியர்கள் ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய ஊருன்னு வச்சுக்கோமே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அங்க வந்து திப்பு சுல்தானால் வழங்கப்பட்ட வக்ஃப் நிலம் அல்லது வக்ஃப் நிலம் அங்கு இருக்கு. 200 ஆண்டுகளாக அங்கு வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் மரணிக்கிற போது அங்கதான் அடக்கம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வளமையாக ஒரு மையவாடியாகவே இருந்து வருகிறது. அப்படிங்கிறது தான் மக்கள், அங்க இருக்கக்கூடிய மக்களால், எல்லா மக்களும், எல்லா தரப்பும், இஸ்லாமியர்கள் மட்டும் இல்ல, எல்லா தரப்பு மக்களும் சொல்லக்கூடிய வாதம் என்ன தகவல் அப்படின்னா அது வந்து மையவாடி தான் அப்படின்னு சொல்லி தகவல் சொல்றாங்க. ஆனா இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா சமீபமாக அந்த மையவாடிக்கு பின்னாடி உள்ள இடங்கள்ல சைட்டு போட்டதாக ஒரு தகவல். அப்ப சைட்டு போட்ட போது எனக்கு தடம் வந்து கொஞ்சம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசி அந்த கொஞ்சம் ரோடு டெவலப் ஆயிருக்கு. அந்த தடத்துக்கு பக்கத்துல இருக்கிற அந்த 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 அடக்க ஸ்தலங்கள் மண்ணறைகள் அதை வந்து செங்கல்ல கட்டியிருப்பாங்க, சில பேர் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. அதையெல்லாம் வந்து இடிச்சு அதை ஆக்கிரமிச்சு ரோடை கொஞ்சம் அகலப்படுத்திட்டதாக சொல்றாங்க. சரி, இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆக்கிரமிப்பு செய்யற மாதிரியே ரெவென்யூ டாக்குமெண்ட்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? ரெவென்யூ டாக்குமெண்ட், அதாவது அரசினுடைய அந்த பதிவேடுகளில இது வந்து குட்டை புறம்போக்கு அப்படிங்கிற மாதிரியான பதிவு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு பிறகு என்ன என்ன ஆகுது அப்படின்னா இவங்க வந்து இப்ப சமீபமா ஒரு முந்தானேத்து ஒருத்தவங்க இறந்து போனாங்க. அவங்களை அங்கேயே அடக்கணும்னு விரும்புறாங்க அந்த குடும்பத்தினர். சரி, ஏன்னா அதற்கு முன்னால் உள்ள அந்த குடும்பத்தின் முன்னோர்கள் அங்கதான் அடக்கப்பட்டிருக்காங்க. சோ முன்னோர்கள் அங்க அடக்கப்பட்டனால இப்ப பாருங்க, ஒருத்தர் தொழில் செய்ய ஒரு ஊருக்கு போயிருப்பாரு, அங்க இறந்து போயிட்டாரு அப்படின்னா, அல்லது டெம்பரவரியா ஒரு 10 வருஷம் ஒருத்தர் குடியிருக்காருன்னா அங்க இறந்து போயிட்டாரு அப்படின்னா அங்க அடக்க மாட்டாங்க, சொந்த ஊருக்கு கூட்டிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொந்த ஊருக்கு கொண்டு வர்றது ஒரு வழமையாக இருக்குது. ஏன்னா எங்க அப்பா அங்கதான் அடங்கியிருக்காங்க, எங்க தாத்தா அங்கதான் அடங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வழமை இருக்கு. அது மாதிரி இந்த இடத்தில் என்னுடைய முன்னோர்கள் இங்கதான் அடக்கப்பட்டிருக்காங்க, அதனால நாங்க இங்கதான் அடக்குவோம்னு சொல்லிட்டு அவங்க அடக்குறாங்க. 2022 கூட அங்க வந்து அடக்கப்பட்டிருப்பதாக ஆதாரங்களை, போட்டோ, பேப்பர் கட்டிங்ஸ், இந்த மாதிரி பேப்பர்ல வந்த தகவல், இது மாதிரி நிறைய ஆதாரங்களை இல்லைங்க இது மையவாடி தாங்க அப்படின்னு காட்டும் போதும் ரெவென்யூ டாக்குமெண்ட்ஸ்ல இல்லைங்க இது வந்து நத்தம் புறம்போக்குன்னு இதா இருக்குது, குட்டை புறம்போக்குன்னு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்க. அப்ப ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்து வர்றாங்க. இப்ப என்னன்னா இப்போ இது வந்து இங்க மட்டும் இல்ல, நிறைய இடத்துல எனக்கு தெரிஞ்சு இந்த மாவட்டத்திலேயே ஒரு 7 இடத்துல இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு. 7 இடத்துல. இப்ப ஆனமலைங்கிற ஒரு ஊர்லயும் இப்படிதான் பண்ணாங்க. அதாவது மையவாடிய கொஞ்ச நாளைக்கு யூஸ் பண்ணாம விட்டுட்டோங்கிற, என்ன தினமுமா சாக முடியும் மையவாடிய வந்து என்ன டீ கடையா தினமும் போயிட்டு வர்றதுக்கு, எப்ப செத்து போறோம்னா அப்பதான் அடக்க முடியும்.
அப்ப டீ கடை மாதிரி தினமும் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. எப்ப இறந்து போறாங்களோ அப்பதானே. இதெல்லாம் சின்ன வில்லேஜ் தானே. அந்த சின்ன வில்லேஜ்ல வருஷத்துல ஒருத்தர் இறந்து போகலாம், ஒரு 4 குடும்பம் தான் வசிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இப்ப ஆனமலையில பாத்தீங்கன்னா ஒரு தனியாருடைய தோப்பு இருக்கு. பக்கத்துல இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான இஸ்லாமியர்களால் வக்ஃப் செய்யப்பட்ட ஒரு மிகப்பெரிய இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து அங்க தென்னை மரத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு ஆக்கிரமிப்பு செஞ்சுட்டு இருந்தாங்க. சோ இதை மக்கள் வந்து கண்டுகொண்டு உடனடியாக கலெக்டர்கிட்ட, தாசில்தார்டன் படிப்படியாக நேரடியா போய் களத்துல குதிக்காம சட்ட ரீதியாக களத்துல இறங்கி அதை சட்ட ரீதியாக மீட்டெடுத்த போதிலும் தனியார் ஆக்கிரமிப்பாளர்கள் என்ன செய்யறாங்கன்னா, தனியார் முதலாளிகள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, தங்களுக்கு சாதகமாக இது மத பிரச்சனையாக தூண்டுவது அல்லது வேறு சில சாதி பிரச்சனைகளாக தூண்டி விட்டுட்டு, அநியாயம், ரொம்ப பெரிய அநியாயம் எல்லாம் நடந்திருக்கு. என்னன்னா ஒரு 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 உடலை, ஒரு சடலத்தை அடக்கம் செய்து வந்த பிறகு அவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா தண்ணிய ஃபுல்லா விட்டுறது. தண்ணிய ஃபுல்லா தென்னந்தோப்புல தண்ணி பாய்க்கிற மாதிரி விட்டு லைட்டா அந்த பக்கம் தண்ணியை விட்டா என்ன ஆகும் நினைச்சு பாருங்க. சடலம் மிதக்கிற அளவுக்கு எல்லாம் வந்திருக்கு, அநியாயம் நடந்திருக்கு. அவ்வளவு அநியாயங்கள். அப்புறம் யாராவது அங்க கேட்க போனா நாயை அவுத்து விடுறது, அப்புறம் இது செட் பண்றது, இது மாதிரி பயங்கரமான டார்ச்சர். அதாவது ஒரு மனுஷன் மண்ணு மேல ஆசைப்படலாம், ஆனா கடைசியா அந்த மண்ணு நமக்கு 6 அடி தான் அப்படிங்கிறது, குழிதான் நம்மளை முழுங்க போகுதுன்னு தெரிஞ்சாலும் அந்த அடக்கம் பண்ற மண்ணையும் ஆட்டை போட நினைக்கிறான் பாத்தீங்களா, அதுதான் மனுஷன். சோ அந்த மாதிரி இன்னைக்கு பிணந்தின்னி கழுகுகள் அப்படிங்கிற மாதிரி இஸ்லாமியர்களுடைய மையவாடிகளை, அடக்க ஸ்தலங்களை, கபிரிஸ்தான் நிலங்களை ஆட்டைய போட்டு அனுபவித்துக் கொண்டிருக்கிற நிறைய இடங்கள் இருக்கிறது. நிறைய பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது. இப்ப என்ன பிரச்சனைனா, ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு இடம் இருக்கலாம், கொஞ்சம் தள்ளி இருக்கலாம். அப்ப அது கொஞ்சம் நமக்கு சௌகரியம் கம்மியா இருக்கு. நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். இப்ப எரிக்கிற முறை இருக்கிறது, அடக்கிற முறை இருக்குது. இப்ப கிறிஸ்துவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், அடக்கிட்டு அதை அவ்வளவுதான், அதுக்கப்புறம் அதுல வேற யாரும் அடக்க மாட்டாங்க. ஆனா இஸ்லாமியர்கள் அப்படி இல்லை. அந்த குழியிலேயே திரும்ப திரும்ப ரவுண்டு வருவாங்க. 1 ஏக்கர் இருக்கு அப்படின்னா வரிசையா அடுக்கிட்டு வருவாங்க. திரும்ப வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் தாண்டிய பிறகு திரும்ப அதே குழியை வெட்டுவாங்க. அதுல சில எலும்புகள்லாம் இருக்கும், அந்த எலும்புகளை மீண்டும் போட்டு புதைப்பாங்க. அதெல்லாம் நம்ம நிறைய பார்த்திருக்கோம். ஒரு சில மண் இருக்கு இல்லையா, மண்ணு வந்து மக்கும் திறன். ஒரு பாடியை உள்ள வைக்கிறோம் அப்படின்னா அந்த பாடியை வந்து அப்படியே அந்த மண்ணு வந்து முழுங்கிடணும். அதுல அடையாளமே இருக்கக்கூடாது. அந்த மண்ணோட மண்ணாக அப்படியே மாறிடணும், மண்ணோட மண்ணாக போயிடணும். ஆனா தொடர்ச்சியாக ஒரு கபிரிஸ்தான், ஒரு அடக்கஸ்தலம் வந்து தொடர்ச்சியாக வந்து இதை செய்யும் போது எனக்கு நல்லா தெரியும். ஒரு கபிரிஸ்தானை மூடியே வச்சுட்டாங்க. ஏன் மூடிட்டாங்கன்னா, அந்த மண்ணு வந்து அந்த பக்குவத்தை இழந்துருச்சு, அந்த தன்மையை இழந்துருச்சு. எந்த சடலத்தை கொண்டு போய் வச்சாலும் அந்த மண்ணு உரம்பாஞ்ச மண்ணா மாறி அது ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது, டீகம்போசிங் ஆகுறது இல்லை, வெடிக்கிறது இல்லை. அந்த அந்த சடலம் வந்து அந்த மண்ணோடு மண்ணாக மக்கி போகிற தன்மை அந்த மண்ணுக்கு இல்லை. ஸோ அதனால இதுக்கு மேல இதை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்யறாங்க, நாங்க வேற இடத்துக்கு போறோம்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு 100 ஆண்டு ஒரே நிலத்தை பயன்படுத்திக்கிற போது இந்த பிரச்சனை வரும். அதனாலதான் ஒரு ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு 100 ஆண்டு ஒரு இடம் இருக்கும்போது நம்ம முன்னோர்கள் வேற இடத்துக்கு தேர்வு செய்யறாங்க. வேற இடத்துக்கு போயிட்டு, அதுக்காக வேற இடத்துக்கு போயிட்டனால இது அடக்கஸ்தலம் இல்லாம ஆயிராது இல்லையா. அப்ப அந்த போயிட்டு வேற இடத்துக்கு யூஸ் பண்ண போனோம்னு இன்னைக்கு பிறந்தவனுக்கு எல்லாம் என்ன சொல்றானுங்கன்னா, இதுதானே நீங்க வந்து அடக்கம் பண்ணிட்டு இருந்தீங்க, அதை இல்ல அது ரொம்ப வருஷம் ஆச்சு இல்ல, அதனால நாங்க ஆட்டையை போடுறோம்னு சொல்லி ஆட்டையை போடுறோம். சில விஷயங்கள் சில பேர் சில அதிகாரிகளினுடைய உதவியை கொண்டு பல அநியாயங்களை செய்து அதை வந்து ரெவென்யூ டாக்குமெண்ட்ஸ்ல மாத்திடுறான், சில பேர் சைட்டை போட்டுடுறான். இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை. அப்ப அடக்கஸ்தலத்திற்கு ஒரு பாதுகாப்பு இல்லாமல் இன்றைக்கு போய்விட்டது அப்படிங்கறதுதான் நம்முடைய கருத்து. ஒரு சில இடங்களில் அரசாங்கம் இடம் கொடுத்திருக்கோம். இந்த ஆத்தோரம் புறம்போக்குல எல்லாம் பாத்தீங்கன்னா அரசு இடம் கொடுத்திருக்கோம். எப்ப இந்துக்கள் எல்லாம் இங்க, கிறிஸ்துவர்களுக்கு இந்த பகுதி, இஸ்லாமியர்களுக்கு இந்த பகுதி அப்படின்னு சொல்லி அரசு இடம் கொடுத்திருக்கோம். அதையும் என்ன செய்யறாங்கன்னா அதையும் ஆக்கிரமிக்கிறாங்க. சோ இப்ப என்ன தெரிய வருது அப்படின்னா, அதாவது இஸ்லாமியர்களுடைய சொத்துக்கள் கேட்பாரற்று இதுவரையிலும் பராமரிப்பு இல்லாமல் இருந்த காரணத்தினால் நிறைய போயிருச்சு. இப்ப இஸ்லாமியர்கள் வந்து எனக்கு திப்பு சுல்தான் கொடுத்த 500 ஏக்கர் கொடுறா, நாங்க காலேஜ் கட்டுறோம்னு யாரும் கேட்கல. எங்களுக்கு இஸ்லாமியர்கள் வந்து திப்பு சுல்தானை இவங்க வக்ஃபு பண்ண சொத்தை கொடுறா, நாங்க வந்து எங்களுக்கு வந்து ஆஸ்பத்திரி கட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்கல. இப்ப என்ன கேட்கிறாங்கன்னா, அவங்களுடைய தேவை, அத்தியாவசிய தேவை அடக்கியே ஆகணுங்கிற சூழல் வரும்போது அந்த 6 அடி ஒரு சடலத்திற்காக இது அந்த இப்ப நீங்க பிரச்சனையை குறித்து பேசுறீங்க. அந்த இடம் வந்து 9 ஏக்கர் வக்ஃபு நிலம். அந்த 9 ஏக்கர்ல ஒரு 9 ஸ்கொயர் ஃபீட் கொடுக்கறதுக்கு உனக்கு வலிக்குது, நீ இன்னைக்கு அனுமதி தரல அப்படின்னு சொன்னா
எவ்வளவு பெரிய கை சேதத்தை இந்த சமுதாயம் சந்தித்திருக்கின்றது. இந்த அறியாமையில நம்மளுடைய சொத்துக்கள் எவ்வளவு நம்ம இழந்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இஸ்லாமியர்கள் நாடோடிகள் கிடையாது, ஏதாவது அப்படியே கால்வாய் வழியா எல்லாம் உள்ள வந்தவங்க கிடையாது. இந்த மண்ணினுடைய மைந்தர்கள். எக்கச்சக்கமான சொத்துக்கள். இஸ்லாமியர்கள் இன்னும் ஒரு 10 தலைமுறை வாழ்ந்து மரணித்தாலும், அல்லது 10 தலைமுறை வாழ்ந்து அனுபவித்தாலும் அவ்வளவு சொத்துக்கள் இஸ்லாமியர்களுக்கு இந்த இந்தியாவிலே வக்ஃபு சொத்துக்கள் இருக்கிறது, தீராத சொத்துக்கள் இருக்கிறது. ஆனால் இஸ்லாமியர்களை அடக்குவதற்கு 6 அடி மண்ணு நீங்க கொடுக்க முடியல அப்படின்னா, உங்களுடைய அநியாயங்களும் அக்கிரமங்களும் இந்த சிறுபான்மை சமூகத்தின் மீது எந்த அளவுக்கு கட்டவிழ்த்து விட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத இந்த சான்றின் வழியாக நாம் தெரிஞ்சுக்க முடியும். நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லா ஊரும் மக்களும் தயவு செய்து உங்களுடைய வக்ஃபு நிலங்கள், நம் சமூகத்தை சார்ந்த வக்ஃபு நிலங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறது. இன்றைக்கு மிக அழகாக நம்முடைய தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா, இந்து சகோதரர்கள் மிக அழகாக அறநிலை துறையை கையில் வைத்துக்கொண்டு மிக அழகாக தங்களுடைய சொத்துக்களை மீட்டெடுக்கிறார்கள், மீட்டு சாதனை படைத்திருக்கிறார்கள் அப்படின்னே சொல்லலாம். ஆனா அதே போல வக்ஃபு என்ன செய்யணும் அப்படின்னா, தயவு செஞ்சு கணக்கில் எடுத்து உங்க ஊர் பக்கத்தில் இருக்கிற வக்ஃபு நிலங்களை எல்லாம் மீட்டெடுப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். இல்ல நமக்கு தான் சொந்த வீடு இருக்கு, நமக்கு தான் தோட்டந்தோரம் இருக்கு, அது ஏதோ யாரோ எழுதி கொடுத்த நிலம் தானே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நாளைக்கு உங்க சொந்த இடத்துல கூட உங்களை புதைக்க விட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துடும். அதனால நம் சமூகத்தினுடைய மக்களின் நலன் கருதி இஸ்லாமியர்களுடைய வக்ஃபு சொத்துக்களை அடையாளமிட்டு கணக்கிட்டு அதை காப்பாற்றுவதற்கு நீங்கள் அனைவர்களும் ஒன்று சேர்ந்து போராட வேண்டும் அப்படிங்கிறதா என்னுடைய வாதமாக இருக்கு. ஜஸ்டின் சார், இப்ப இந்த சம்பந்தப்பட்ட அந்த பிரச்சனை நடக்கக்கூடிய இடத்தினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன மேற்கொள்றாங்க? சம்பவம் நடந்திருக்குது. காலையில இப்ப இறந்து போறாங்க அப்படின்னா ஒரு மதியானத்துக்கு மேல குழி தோண்டுகிற போது அப்ஜெக்ட் பண்றாங்க ஊர் மக்கள்ல ஒரு சாரார் அப்ஜெக்ட் பண்றாங்க. யாருக்கும் நீங்க உங்களுக்கே தெரியும், அதாவது இந்த சைட்டு போட்டவன், அந்த வழியா நடக்கிறவன், அங்க வீடு கட்டி இருக்கிறவன் அப்ஜெக்ட் பண்றான். ஏன்னா 2022 பிறகு ஒரு 2-3 வருஷமா யாரையும் அடக்காத காரணத்தினால அவங்க அதை ஆக்கிரமிப்பு பண்ணலாம், ரோடா மாத்தலாம்னு ட்ரை பண்ணலாம். பட் அதுக்கு பிறகு ரெவென்யூ வருது, போலீஸ் வருது. போலீஸ் வந்துட்டாலே ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், போலீஸை பொறுத்த வரைக்கும் எது நியாயம், எது சரி, எது தவறுன்னு தீர்ப்பளிக்குவதற்கெல்லாம் அவங்களால முடியாது. அவங்களுக்கு அது இன்ஸ்ட்ரக்ஷனும் இல்லை. அவங்களுடைய நோக்கம் என்னன்னா, 2 சாரார்கள் இருக்கிறார்களா, சண்டை போடாம இருக்கணும், அங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துடக்கூடாது. யாரு கம்மியா இருக்காங்களோ அவங்கள டம்ப் பண்ணுவாங்க, யார் அதிகமா இருக்காங்களோ அவங்கள சமாளிக்கிறதுக்காக இவங்களை குறைவாக உள்ளவர்களை மிரட்டுவாங்க, அதிகமாக உள்ளவர்களை சமாளிச்சிருவாங்க. ஸோ இதுல என்னன்னா, அந்த மாதிரியான சம்பவம் தான் நேற்று நடந்திருக்குது. அது என்ன ஆகுது அப்படின்னா, ஐக்கிய ஜமாத் மேட்டுப்பாளையம் ஐக்கிய ஜமாத்துக்கு போகுது, காரமடையின நிர்வாகிகள் வர்றாங்க, இஸ்லாமிய அமைப்புகள் வர்றாங்க, கோவையிலிருந்து இஸ்லாமிய அமைப்புகள் வர்றாங்க. இவங்க ஒவ்வொரு கூட்டமாக வர வர காவல்துறையும் அதிகமாகி கொண்டே இருந்திருக்குது. ப்ரெஷர் அதிகமா போட்டுக்கிட்டே இருக்காங்க, அடக்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையாக பேசியிருக்காங்க. இதன் பிறகு மேட்டுப்பாளையத்தில் ஒரு சாலை மறியல், தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கோவையில் ஒரு சாலை மறியல், இதெல்லாம் பண்ணனதுக்கு பிறகு ரொம்ப தீவிரமாக பேசும்போது கலெக்டர் என்ன செய்யறாங்க, சரி இந்த அடக்கிறதுக்கு நான் இப்போ முயற்சி செய்யறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் குழியை மாத்தி தோண்டி இப்போதைக்கு தற்காலிகமா அடக்கியிருக்காங்க. இதை நான் பின்னாடி விசாரிக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, அதிகாரிகளை பொறுத்த மட்டில் எது நியாயம், எது சரி, எது தவறு, யாருடையது இது அப்படின்னு பார்த்து தீர்ப்பு அளிங்க தயவு செஞ்சு. நான் என்ன சொல்றேன், இது ரெவென்யூ தான், இது புறம்போக்கு நிலம் தான்னா புறம்போக்கு நிலம் தீர்ப்பு கூட அடிச்சு சொல்லுங்க. அல்லது இது வக்ஃபு நிலமா, வக்ஃபு நிலம்னு தைரியமா சொல்லுங்க. இது தள்ளி போடுறது, ஒரு நிலையான ஒரு முடிவு எடுக்க முடியாம அரசியல் இதுல உள்ள போடுறது, சில அமைச்சர்களுடைய அழுத்தம், சில அரசியல் அதிகாரிகளுடைய அழுத்தத்தை வச்சுக்கிட்டு நீங்க தீர்ப்பு கொடுத்தீங்கன்னு சொன்னா இந்த பிரச்சனைகள் இன்றைக்கு அமரலாம், நாளைக்கு இன்னொருத்தர் செத்து போவான், மறுபடியும் அதிகமாகும். அதனால இதுக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று சொன்னால் எது நியாயம், எது சரி, எது தவறு என்பதை கண்டறிந்து அதிகாரிகள் செயல்பட்டால் இது சரியாக இருக்கும். மிக்க நன்றி சார். நேரம் ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நம்ம சேனல் சார்பாக மிக்க நன்றிகள் சார்.